ஓகே, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த நேரம் அமைதியா இருக்கிறது சரி கிடையாது. தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தவர் முக்கியமான இந்த டைம்ல அவர் பேசாம இருக்கிறது நல்லது இல்லை. அப்படி என்ன ஆச்சு, அவர் ஏன் பேசணும் அப்படிங்கிற பல விஷயங்களை பார்ப்போம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. விஜய் நடிச்ச கடைசி திரைப்படம் ஜனநாயகன். அந்த படத்தோட ப்ரொடியூசர் யார் அப்படின்னா வெங்கட் நாராயணா. அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல அவர் கர்நாடகா தான் இல்லை அப்படின்ட்டு வேகமா விளக்கம் கொடுத்தவர் அமைச்சர் நிர்மல்குமார். அப்ப அவர் யார் அப்படின்னு கேட்டா அவர் ஆந்திராவை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னார். கர்நாடகாவோ ஆந்திராவோ, அவர் தமிழர் இல்லைதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம திரும்ப வைக்க வேண்டியதா இருக்கு. எஸ், அவர் தமிழர் இல்லை. சரி, அதனால என்னப்பா இப்போ தமிழரோ தெலுங்கரோ இப்போ ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம சிஎம் விஜய் இந்த வெங்கட் நாராயணவை, யாரு, ஜனநாயகன் திரைப்படத்தோட தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணவை டெல்லி சிறப்பு பிரதிநிதியா நியமிச்சிருக்காரு. அதுதான் இங்க பிரச்சனை. சரி, அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தரை ஒரு பதவியில உட்கார வச்சிருக்காரு. அவர் நம்பகமான ஒரு ஆள். இதுல என்ன தப்பு அப்படின்னு நம்ம கேட்கலாம். எஸ், இருக்கு. ஏன்னா டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிறது ஒரு மாநில அமைச்சருக்கு ஈக்குவலான பொசிஷன். ஒரு மாநில அமைச்சருக்கு என்னென்ன சலுகைகள் என்னென்ன அதிகாரங்கள் இருக்குமோ அது எல்லாமே டெல்லி சிறப்பு பிரதிநிதியா நியமிக்கப்படுபவருக்கும் இருக்கும். இது ஏன் பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இவரோட முக்கியமான ஒரு 5 கடமைகள் என்னன்னு நான் சொல்றேன், கவனிங்க. 1, மத்திய அரசுடன் ஒருங்கிணைப்பு. அதாவது மத்திய அரசோட இணக்கமா போய் தமிழ்நாட்டின் தேவைகளை முன்வைக்கணும். மத்திய நிதி ஒதுக்கீடு மற்றும் பல்வேறு திட்டங்களுக்கான ஒப்புதல்களை பெற உதவுவது இவரோட முதன்மையான கடமை. 2, முதல்வரின் டெல்லி விஜயங்களுக்கு உதவுவது. அதாவது சிஎம் எப்பெல்லாம் டெல்லி போறாரோ, ஓகேங்களா, அப்பெல்லாம் டெல்லி அரசோட பேசி அவரோட வருகைகளை சுலபமாக்குவது. 2வது, யூனியன் மினிஸ்டர்ஸ் யாரோடையாச்சும் பேசணும் அப்படின்னா இவர் தான் மீடியேட்டரா இருப்பார். 2வது, மத்திய அரசின் கொள்கைகளை கண்காணிப்பது இவரோட கடமை. கண்காணிச்சு இவர் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும். 3வது, நாடாளுமன்ற கட்டுப்பாடு. நாடாளுமன்ற கூட்டங்களின் போது தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு உதவி செய்வது, மத்திய கொள்கைகளில் நடைபெறும் மாற்றங்களை கண்காணிப்பது. 4வது, அரசியல் கொள்கை பலம். மத்திய அமைச்சர்களுடன் மாநில சார்பு பிரச்சனைகளை கையாளுவது. நிதி ஆயோக் ஒதுக்கீடு முதல் இயற்கை பேரிடர் நிவாரணம் வரை, தொழில்துறை அனுமதிகள் வரை அனைத்திலும் தமிழ்நாட்டின் நலனை பாதுகாப்பது. 5வது, 5th, முக்கியமான கூட்டங்களில் பிரதிநிதித்துவம். டெல்லியில் நடைபெறும் முக்கியமான கூட்டங்கள், ஆலோசனைகள் மற்றும் அதிகாரப்பூர்வ விவாதங்களில் தமிழ்நாடு அரசை மையப்படுத்துவது. சரி, ஓகே, இதுல சர்ச்சைக்கு என்ன வழிவகுச்சு? ஓகே, இதுல சர்ச்சைக்கு என்னாச்சு அப்படின்னா, இது எவ்வளவு முக்கியமான பொசிஷன் பாருங்க. தமிழ்நாட்டின் சார்பா பேசக்கூடிய ஒரு விஷயம். இங்க இந்த பொசிஷன்ல ஒரு அனுபவமே இல்லாத ஒரு சினிமா தயாரிப்பாளர், ஈக்குவல் அவர் பிஸ்னஸ் மேனு கூட, அவர் என்னென்ன பிஸ்னஸ் தான் பண்ணார் அப்படின்னு நான் சொல்றேன். இவரை நியமித்தது சரியா? 2வது, இவர் தமிழரே கிடையாது. இவர் 2003 பிரஸ்டீஜ் குரூப்ல ஜாயின் பண்றாரு. 2009 வரைக்கும் சிஎஃப்ஓவா கண்டினியூ ஆகுறாரு. 2017 சிஇஓவா ப்ரொமோட் ஆகுறாரு. இவரோட பீரியட்ல தான் பெங்களூர்ல மட்டும் செயல்பட்ட இந்த பிரஸ்டீஜ் குரூப் மும்பை, டெல்லின்னு விஸ்தரிச்சு. 2024 மே மாசம் இவர் இந்த பொறுப்புல விலகுறாரு. விலகி எங்க போறாரு அப்படின்னா சினிமா தயாரிக்க போறாரு. சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வராரு. 2020 கேவிஎன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்குறாரு. தன்னோட 2021 ஷக்கத் அப்படிங்கிற படத்தை இவர் ரிலீஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம RRR, கல்கி, தங்கலான் உள்ளிட்ட பல முக்கியமான படங்களோட கர்நாடகா ரிலீஸ் உரிமை இந்த கம்பெனி தான் வாங்கிச்சு. இந்த கம்பெனி தான் ரிலீஸும் பண்ணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பணம் இருக்கக்கூடிய ஒரு நபர். அது இல்லாம இன்னும் சில முக்கியமான படங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணியிருக்காரு. இவரைத்தான் கூட்டு இந்த ஜனநாயகன் படத்தை தயாரிக்க சொல்லி விஜய் கேட்டுக்கிட்டாரு. அதன் அடிப்படையில் இந்த படம் தயாரிக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்குள்ள அந்த படம் லீக் செய்யப்பட்டுச்சு. இவருக்கு ஃபேவர் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவரை கொண்டு டெல்லி சிறப்பு பிரதிநிதியா சிஎம் விஜய் நியமிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இங்க குற்றச்சாட்டு. இவருக்கு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு லாஸ் ஆச்சோ அந்த பணத்தை விஜய் தன்னோட சொந்த காசுல கொடுக்கலாம். தப்பே கிடையாது. யாரும் கேள்வி கேட்க முடியாது.
விஜய் அப்படிங்கிற தனிப்பட்ட நபருக்கு நடந்த விஜய் அப்படிங்கிற தனிப்பட்ட நபரோட ஒரு படம் லீக் ஆனதுக்காக சிஎம்ஆ இருக்க விஜய் வந்து பிராய்ச்சித்தம் பண்ணுவது வந்து மக்கள் பணத்துக்காக இவர் எப்படி பிராய்ச்சித்தம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இந்த அதிகாரியை நியமிக்க அஸ் அ சிஎம்ஆ அவருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அதை கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனா அந்த நியமிக்கப்பட்ட நபரோட தகுதி என்ன அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. அவர் ஃபர்ஸ்ட் தமிழரை அல்ல அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இவர் தமிழ்நாட்டு சார்பா வந்து டெல்லியில பேசணும் அப்படின்னா இப்ப மேகதாது இஷ்யூ வருது கர்நாடகா, ஓகேங்களா? இப்போ இவர் யாருக்கு ஃபேவரா பேசுவார்? கர்நாடகா பாசம் லைட்டா எட்டி பார்த்தாலுமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தீங்கா போய் முடியக்கூடிய அளவுக்கு மிகவும் மோசமான ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ இப்படியான ஒரு முக்கியமான பொறுப்பை தமிழர் அல்லாத கர்நாடகா இல்லது நிர்மல்குமாரோட கூற்றுப்படி அவர் ஆந்திராக்காரராகவே இருக்கட்டும், அவர் போய் அந்த பொசிஷன்ல உட்கார வைக்கிறது சரியா? இந்த சுச்சுவேஷன்ல தான் சீமான் ஏன் வாய் திறக்காம இருக்காரு, சீமான் ஏன் இதற்கு போராட்டம் பண்ணாம இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. ஏன்னா இது முக்கியமான சுச்சுவேஷன். இது எல்லா கட்சிகளும் இணைந்து இந்த விஷயத்துக்கு பேசணும். முக்கியமா சீமான் இதை பேசணும். எதிர்கட்சிகளோட குரலுக்கு வந்து மதிப்பளித்து சிஎம் விஜய் வெங்கட் நாராயணாவை டெல்லி சிறப்பு பிரதிநிதியா நியமிக்கிறத திரும்ப பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பேசுறோம். மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.